வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த தீவினை அச்சம் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல இன்னும் 2 குறள நாம பார்க்க வேண்டியிருக்கு. 2 குறள்ல இப்போ 209வது குறள இப்ப நாம பார்க்க போறோம். 209வது குறள் என்னன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு குறள். திருவள்ளுவர் வந்து அந்த நமக்கு வந்து அந்த சொல்லக்கூடிய வந்து அந்த அறிவுரை இருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில இதுல வந்து அந்த 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 சொற்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்றாருன்னா, தன்னைத்தான் காதலனாய் அது என்ன தன்னைத்தான் காதலனாயின், அதாவது உன்னையே நீ விரும்புறவனாக, உன் நலத்தின் மீது அக்கறை உள்ளவனாக, எப்பவுமே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய நலத்தை வந்து என்னைக்கும் பாதுகாக்க தவறக்கூடாது. ஒரு மனிதன் தன்னைத்தான் காதலிக்க தவறக்கூடாது. அவன் வந்து தன்னை பற்றி நான் வந்து என்னை பத்தி எல்லாம் வந்து ஒண்ணுமே நினைக்க மாட்டேன். இப்ப எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருவேன். அப்படி அந்த மாதிரிலாம் வந்து அப்படி சிலர் சொல்லுவாங்க. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, பையங்க விளையாடுறாங்க. எல்லாம் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இந்த பொது வாழ்க்கையில வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அதுல நிறையவே வந்து இது பண்றாங்க. அதுல வந்து பேரும் புகழும் அடையிறதுக்காக ரொம்ப இந்த ஒரு கிரிக்கெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு டென்னிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுகள் அது கூட ஒரு பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து சிறு வயசுல இருந்தே கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல ஒரு பெரிய அவர் வந்து ஒரு பெரிய விற்பனரா நாம வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படித்தான் வந்து வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த செஸ்ல புட்னானந்தா கடைசி வரைக்கும். அன்னைக்கு வந்து நமக்கு வந்து விஸ்வநாதன் ஆனந்த் இருந்தாரு. இன்னைக்கு பிரக்னானந்தா இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலயும் வந்து அந்த சிறு வயதில இருந்தே அந்த இதுல அவங்க பிராக்டிஸ் பண்ணி, அதுல ஒரு பெரிய ஒரு சாம்பியனா அதே மாதிரி அந்த இப்ப சமீபத்துல வேர்ல்டு சாம்பியனான அந்த குகல் அப்படிங்கிறவர் அப்படி அவன். ஆனால் இந்த இதுகள்ல அவ்வளத்திலேயும் வந்து ஒரு பெரிய இது என்னன்னா, எந்த மனிதனும் எந்த ஒரு போட்டிக்காகவும் தன்னை இழந்து விடக்கூடாது. அதாவது நீங்க விளையாடுறீங்க அப்படின்னு நீங்க என்ன ஒண்ணு கிரிக்கெட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு கேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமான கேட்ச்ன்னா, அந்த நேரத்துல வந்து உயிர் தியாகம் பண்ணி கூட பிடிக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே எண்ணுவாங்க. சொல்லுவாங்க, அதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மனிதன் தன்னை வந்து இழந்து தரணியை வெல்ல முடியாது. பண்ணும் பொழுதும் தன்மை, அதாவது எந்த ஒரு காரியம் செய்தாலும் தன்னோட தனக்கு வந்து இன்ஜரிஸ் ஒரு வந்து திருப்பி வந்து அது வந்து நாம நல்ல நிலைக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இன்ஜரி வந்து நமக்கு வந்து வந்து நம்ம அந்த விளையாட்டுல இருந்தே வெளியே போற அளவுக்கு அந்த சூழ்நிலை.
அப்ப எல்லாருக்குமே வந்து அந்த கவனம் வந்து தன் மேலயும் இருக்கு. இதே மாதிரிதான் இந்த இந்த குரல்ல வந்து தன்னைத்தான் காதலனாய் இது வந்து பெரியவர்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஒண்ணு. நாம வந்து என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா தியாகம் அது ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்ம வந்து என்ன தியாகம் பண்ணினாலும் எதையும் செய்யணும். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளை எதுவும் சொல்லிடுவாங்களோ வச்சிருவாங்களோ இப்படின்னு நம்மளுக்கு நாமே வந்து பல இதுகளை வந்து ஒரு கற்பிதங்கள் கொடுத்துக்கணும். ஆனா இப்ப பாருங்க திருவள்ளுவர் வந்து நமக்கு சொல்றாரு இல்லப்பா, தன்னைத்தான் காதலனாயின் அப்படின்னா நீ உன்னை நேசி. அது வந்து பிறரை நேசியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்லாம் எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனால் உங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். எதற்காகன்னு இதுல சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு, தன்னைத்தான் காதலனாயின் எனை தோன்றும் துன்னற்க தீவினைப்பால், எனை தோன்றும் தீவினைப்பால் துன்னற்க. இதை நம்ம வந்து அந்த கரெக்ட் அத ஒரு ஒரு செய்யுள் வடிவம் அப்படி இருக்கும். ஆனா உண்மையான அந்த அர்த்தத்துக்கு நாம அதை நம்ம பிரிச்சு பார்க்கும் பொழுது எனை தோன்றும் தீவினைப்பால் துன்னற்க. அத வந்து என்னது எந்த ஒரு எனை தோன்றும் தீவினைப்பால், எந்த தீவினையானாலும் சொல்லலாம், எந்த தீவினைப்பானாலும் துன்னற்க அதுல நெருங்கிற அங்க போயிறார். அப்படி செய்தால் அது உன்னுடைய நலனுக்காக வந்து நீ வந்து அது உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அது. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கியா? இருக்கு. நான் எப்படியும் போவேன். என் நண்பர்கள் வந்து போறாங்க. நாங்க வந்து அங்க போறோம், இங்க போறோம், பணத்தை செலவழிக்கும். வந்துகிட்டு குடும்பத்தையே கவனிக்க மாட்டேங்காம அப்படி இப்படின்னு போட்டு எனை தோன்றும் தீவினைப்பால், எந்த தீவினையாக இருந்தாலும் தெரியல, எந்த தீவினைக்குள்ள போனாலும் சரி நீங்க முழுமையா அழிவீங்க. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். எனை தோன்றும் தீவினைப்பால் துன்னற்க. துன்னற்க அப்படின்னாச்சுன்னா போய் நெருங்கிறாருப்பா. துன்னற்க பக்கத்துல போய் பக்கத்துல போயிடாங்க. அப்படி இருந்தாத்தான் நீ வந்து எந்த ஒரு தீமையும் வந்து உன்னை அண்டாதபடி உன்னை பாதுகாத்து உன்னோடு சேர்த்து எல்லோரையும் நீ பாதுகாக்க முடியும். எப்படி யாரோ இன்னைக்கு காலையில தான் நம்ம நண்பர் அந்த ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், மதுரை ராமகிருஷ்ணன் வந்து அந்த திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது, திருக்குறளை வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து எவ்வளவோ 1895 வந்து அவர் வந்து இந்த திருக்குறளை வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளை பற்றி அவர் சொல்லும்போது இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய படைப்பு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இத பாருங்க, அந்த மொழி, அந்த வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த மொழி, அந்த மொழி மக்களிடத்துல வந்து சொல்லக்கூடிய அந்த அறிவின் ஆழம், அதெல்லாம் அதை பார்க்க முடியும். இதை போல எந்த ஒரு
இலக்கிய படைப்பும் இல்லையா அப்படின்னு 1895 ஒரு ஆங்கிலேயர் வந்து அதை சொல்லு. இன்னைக்கு காலையில நம்ம நண்பர் மதுரை ராமகிருஷ்ணன் வந்து சொன்னார். அப்படி அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் வந்து என்னன்னா தீமை பக்கத்துல வந்து நாம போயிடக்கூடாது. தீவினை அச்சம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அச்சம்ங்கிறத வந்து அதை நம்ம பயந்து நகலணுங்கிறது தான். ஆனால் நீ வந்து தன்னைத்தான் காதலனாய் எல்லாம் எல்லாம் மெதடையும் சொல்லியாச்சு. நீ வந்து அச்சப்படக்கூடியது இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் அந்த 8 குறள்கள்ல என்னெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நான் அதை வந்து திருப்பி அதை வந்து ஒரு தடவை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதுக்கப்புறம் சொல்லும்போது சொல்றாரு, "தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் தீவினைப்பால் எனைத்தொன்றும் துண்ணற்க." தீவினை துண்ணற்க நெருங்கிறார். எத்தனையோ பேரு நாம வந்து அந்த தீமை, அதாவது அந்த சரியான நம்மளுக்கு அந்த அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் எப்ப வரும்னா நீங்கள் வந்து உங்களை காதலிக்க வேண்டும், நீங்கள் உங்களை விரும்ப வேண்டும், உங்களுடைய நலனை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க இப்படி இருந்தாதான் நல்லா இருக்குங்கிறத வந்து வேற யார் தீர்மானிப்பா? உங்களுடைய இத உங்களுடைய மனதுல வந்து நீங்க தான் அதை தீர்மானிக்கணும். அந்த தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். நான் இப்படி இருக்கணும், இந்த இதுக்கு நான் என்ன தியாகம் செய்யனாலும் அதுக்கு அது உரிய முறையில நான் வந்து செய்து இந்த காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதை எடுத்துட்டா, ஆஹா யாரு வந்து இப்படி வந்து இது வந்து தாங்கிற தனக்காக வந்து எவன் செய்வான்? என்ன பிறரா செய்வாங்க? உனக்காக நீதான் செய்யணும். நீதான் இந்த உலகத்தினுடைய பற்றிய அவேர்னஸ் உனக்கு இருக்கணும். உலகம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கணும். நீ இப்போ உன்னை படிக்க வச்சிருக்காங்க அப்பா அம்மானா, நாம என்ன படிக்கோம், இதனுடைய இது என்ன படிப்பு இது, இதுல நம்ம எப்படி மார்க் எடுக்கணும், நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கவனம் இவற்றை எல்லாம் நீங்க வந்து கொண்டு வரணும். அப்பந்தான் வந்து நீங்க வந்து அந்த முழுமையான தீமையில எதுலையும் போய் நீங்க அகப்பட்டுக்க மாட்டீங்க. அதுக்காகத்தான் வந்து திருவள்ளுவர் சொல்றார், "தன்னைத்தான் காதலனாகி எனைத்தொன்றும் உணர்க்க தீவினைப்பால்." இவ்வளவு நுட்பமான ஒரு குறள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு படைப்பு. இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த ரிலிஜியஸாவும் மற்றவங்களும் இருக்கும்போது தன்னை பற்றி கவலைப்படாம, தன்னை பற்றி எதுவும் நினைக்காம, அது பாவம் என்று நாம் நினைக்கிறதுக்கு சில செய்திகள் நம்மளை வந்து தள்ளி, தன்னை பற்றி நினைப்பது பாவம். அதனால வந்து தன்னுடைய முன்னேற்றத்தை வந்து கவனிக்கிறதே கிடையாது. நான் எதுக்கு முன்னேறணும், அடுத்தவனை முன்னேற்றினா போதாதா அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிடுறது. அது வந்து பாவம் இல்லை. தன்னைத்தான் காதலிப்பது என்பது பாவம் இல்லை, அது வந்து முக்கியம். அப்படியானால்தான் நாம் வந்து தீவினைப்பால் சேர்ந்து விட மாட்டோம். சரி நண்பர்களே, அடுத்த அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.